அப்பா, இப்பவாது சொல்லுப்பா, யாருப்பா அவங்க? நம்ம கோயிலுக்கு பின்னாடி நின்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த சாமியார் வேற இதுக்கப்புறம் நாம அந்த கோயில் சாமியை கும்பிட முடியாதுன்னு சொல்றான். டேய், நான் கத்தி பேசாதன்னு உன்கிட்ட இப்பதானே சொன்னேன். வைத்தியர் மாணிக்கமும் சின்னாவும் வேகமாக பூங்கொடி வனப்பகுதியை நோக்கி நடந்து சென்று கொண்டிருக்க, அவர்களுக்கு எதிரே ஊர் மக்களோடு பரமசிவமும் ஊர் பெரியவர்களும் வந்து கொண்டிருந்தனர். வைத்தியரை பார்த்த பரமசிவம் பதட்டத்தோடு அவர் அருகில் வந்தார். கூடவே மணியக்காரர் முருகேசனும் ரத்தினமும் பின்னால் வந்தனர். என்ன வைத்தியரே, அந்த பையன் பொழைச்சிட்டானா? பரமசிவத்தின் குரலில் ஒருவித பதட்டம் கலந்த அக்கறை தெரிந்தது. பொழைச்சிட்டான்யா, ஆனா இன்னும் விஷம் அவன் உடம்புல இருந்து முழுசா இறங்கல. நானும் எதையோ அரைச்சு கொடுத்து பார்த்துட்டேன். விஷம் ரொம்ப நேரம் உடம்புல தங்குனா மூளை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. என்னையா சொல்ற? பேசாம பட்டணத்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடலாமா? அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லைங்கய்யா. இன்னும் 1/2 மணி நேரத்துல பையனோட உடம்புல இருந்து விஷம் இறங்கியே ஆகணும். இல்லைன்னா அவனோட உயிரை காப்பாற்ற முடியாமையே போயிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மூலிகை இருக்கு, அதை அரைச்சு கொடுத்தா சரியா வரும்னு நினைக்கிறேன். அதை தேடிதான் இப்ப காட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அட பாவமே, அப்ப எப்படியும் கொஞ்ச நேரத்துல அவனும் போய் சேர்ந்துருவானா? முருகேசன் சொன்னதை கேட்டு சின்னாவுக்கு கோபம் வர, பரமசிவமும் அதே கோபத்தோடு திரும்பி முருகேசனை பார்த்து முறைத்தார். யோ, என்னையா பேசுற? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அதுக்கு சொல்லல பரமசிவம். நீ பார்த்தல, அந்த காட்டுல இருக்க உயிரினம் எல்லாமே விசித்திரமா இருக்கு. அதுவும் இல்லாம அர்ஜுனை கடிச்சது என்ன பாம்புன்னே தெரியல. தெரிஞ்சாலாவது அதுக்கேத்த மாதிரி மருந்து கொடுக்கலாம். ஐயா, தாமதம் ஆகுது, நாங்க கிளம்பிட்டுங்களா? சரி சரி, சீக்கிரம் ஏதாவது பண்ணி அந்த பையனோட உசுரை காப்பாத்துங்கய்யா. சரிங்க. டே மாறி, சீக்கிரம் வாடா. நம்ம வைத்தியர் ஏதோ மூலிகை பறிக்கணுமா, அவர் கூட காடு வரைக்கும் துணைக்கு போயிட்டு வா. இன்னும் கொஞ்சம் பசங்களையும் கூட கூட்டிட்டு போ. அதே நேரம் சிவன் கோவிலுக்கு பின்னால் காவி உடை அணிந்து ஜடாமுடியுடன் நெற்றியில் திருநீரும் கழுத்தில் ருத்ராட்சமும் அணிந்த ஒரு சாமியார் தன் சேவகர்களுடன் நின்று கொண்டிருந்தார். டேய், சீக்கிரம் ஆகட்டும். 10 மணிக்குள்ள இந்த வேலையை நாம முடிச்சாகணும். அவ்வளவுதான் சாமி, 8 அடி தோண்டிட்டோம். இன்னும் 1/2 மணி நேரத்துல முழுசா தோண்டி முடிச்சிருவோம். டே ரங்கா, நீ சின்னதா ஒரு விளக்கேத்தி அந்த திட்டு மேல வை. சரிங்க சாமி. மோகன், நீ அந்த பொடியை எடுத்துக்கிட்டு போய் கோயிலை சுத்தி ஒரு இடம் விடாம தூவிட்டு வா. பார்த்து பத்திரம், யாரு கண்ணையும் மாட்டிக்காத. சரிங்க சாமி. அவ்வளவு தாண்டா. இதுக்கப்புறம் இந்த கோயில் சாமியை இந்த ஊர் மக்கள் எவனும் கும்பிட முடியாது. எத்தனை வருஷமா இந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இது வெறும் ஆரம்பம்தான். இனிமேதான் இந்த ஊரே ஆட்டம் காண போகுது. எண்ணி 3 மாசத்துல நான் நினைச்சதை அடைய போறேன். அப்புறம் இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே நான் தான் ராஜா. அந்த சாமியார் சொல்லி சிரித்த வார்த்தைகளை அவர் சீடர்கள் மட்டுமல்லாது புதருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த வேறு 2 கண்களும் பார்த்து கொண்டிருந்தது. அது சின்னாவும் அவன் அப்பா மாணிக்கமும். அதே நேரம் இங்கு அர்ஜுனின் உடலில் லேசாக அசைவு தெரிந்து அவன் கண்களை மெல்ல திறந்து அப்பா அப்பா என்று முனக, அதை பார்த்த மல்லி வெளியே ஓடி வந்து பவளக்கொடியை அழைத்தாள். ஏய் பவளம், சீக்கிரம் வாடி, அர்ஜுனுக்கு முழிப்பு வந்துருச்சு. பவளக்கொடியும் கருவண்டும் அவள் சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள் ஓடி வந்தனர். ஆமாண்டா கருவண்டு, அர்ஜுனுக்கு ஒன்னும் ஆகல. அடியே பவளம், பாத்தியா, நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடல. அர்ஜுன் பொழைச்சிட்டாண்டி. ஆமா மல்லி, நீ சொல்றது சரிதான். ஆத்தா நம்மள கைவிடல. ஆமா, எங்க உங்க அப்பாவையும் அண்ணனையும் காணோம்? அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்லடி, அவங்க 2 பேரும் அர்ஜுனுக்கு விஷம் முறியலன்னு சொல்லி மூலிகை பறிக்க காட்டுக்குள்ள போயிருக்காங்க. யாராவது அனுப்பிதான் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொல்லணும். அப்ப நான் வேணா போய் கூட்டிட்டு வரவா? அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வைத்தியரும் சின்னாவும் வீட்டை வந்தடைந்தனர். தோ அப்பாவே வந்துட்டாரு. இருவரின் முகத்திலும் ஒருவிதமான பயமும் பீதியும் கலந்திருந்ததை கவனித்தாள் மல்லி. என்னப்பா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீங்க தேடி போன மூலிகை கிடைக்கலையா? மல்லி கேட்ட கேள்விக்கு
மாணிக்கம் சின்னாவை திரும்பி பார்த்துவிட்டு பதில் கூறினார். அது ஒன்றும் இல்லைம்மா, மூலிகை எல்லாம் கிடைச்சிருச்சு. ரொம்ப தூரம் போயிட்டு வந்ததுனால அசதியா இருக்கு. சரிம்மா, இப்ப அர்ஜுன் தம்பிக்கு எப்படி இருக்கு? அத சொல்லதான்ப்பா நாங்க எல்லாரும் உங்களுக்காக காத்திருந்தோம். நீங்களே உள்ள வந்து பாருங்க. அர்ஜுனை பார்த்த மாத்திரத்திலேயே அவன் உடம்பிலிருந்து விஷம் இறங்கியிருப்பதை கண்டுகொண்டார் மாணிக்கம். பின் அவனுடைய நாடி துடிப்பை பிடித்து பார்த்த பிறகு அவனுடைய முகத்தில் நிம்மதி தெரிந்தது. பரவாயில்ல, நான் கொடுத்த மூலிகை நல்லா தான் வேலை செஞ்சிருக்கு. ஆனா என்ன, கொஞ்ச நேரம் கழிச்சு வேலை செஞ்சிருக்கு. அதனால தான் நாம எல்லாம் பதறி போயிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் கண் முழிச்சிடுவான். அதெல்லாம் ஏற்கனவே கண் முழிச்சாச்சு. என்ன, அர்ஜுன் கண் முழிச்சிட்டானா? ஆமாண்ணே, நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கண் முழிச்சு அப்பா அப்பான்னு முணங்கிட்டு திரும்பவும் மயக்கம் ஆயிடுச்சு. அப்பனா சரி, இதுக்கப்புறம் அர்ஜுன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைக்கிறேன். தாமா மல்லி, இந்த மூலிகை நல்லா தண்ணியில போட்டு அலசி ஈர துணியில சுத்தி வை. நாளைக்கு இதுல கஷாயம் பண்ணி அர்ஜுனுக்கு 2 வேலையும் கொடுக்கணும். நான் மறந்தாலும் நீ மறக்காம எனக்கு ஞாபகப்படுத்து. எனக்கு கொஞ்சம் களைப்பா இருக்கு, நான் போய் முகம் கை கால் கழுவிட்டு வரேன். மாணிக்கம் மல்லியிடம் சொல்லிவிட்டு வீட்டில் இருந்து வெளியே வர சின்னாவும் அவருக்கு பின்னால் ஓடி வந்தான். அப்பா, என்னப்பா இது? நம்ம ஊர்ல என்னதான் நடக்குது? டேய், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இங்க வச்சு எதுவும் பேச வேணாம். வா, அப்படி கொஞ்ச தூரம் முன்னால போய் பேசலாம். மாணிக்கமும் சின்னாவும் வீட்டில் இருந்து சிறிது தூரம் முன்னால் நடந்து சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்பா, இப்பவாது சொல்லுப்பா, யாருப்பா அவங்க? நம்ம கோயிலுக்கு பின்னாடி நின்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த சாமியார் வேற இதுக்கப்புறம் நாம அந்த கோயில் சாமியை கும்பிட முடியாதுன்னு சொல்றான். டேய், நான் கத்தி பேசாதன்னு உன்கிட்ட இப்பதானே சொன்னேன். ஊர்ல யாருக்காவது கேட்டுற போகுது, கொஞ்சம் அமைதியா பேசு. அமைதியா பேசு, அமைதியா பேசுனா அப்ப அந்த விஷயத்தை பத்தி நாம யார்கிட்டயும் சொல்ல போறது இல்லையா? ஆமாண்டா, யார்கிட்டயும் சொல்ல போறது இல்ல. என்னப்பா பேசுற? உனக்கு பைத்தியம் கீத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? நம்ம ஊருக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதுப்பா, நீ அதை பார்த்துட்டு சும்மா இருக்கலாம்னு சொல்ற? இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அந்த இடத்துல அவங்கள தடுத்து நிறுத்திருப்பேன். டேய், நான் பைத்தியம் இல்லடா, நீ தான் பைத்தியம். அப்படி மட்டும் நீ போயிருந்தா இந்நேரம் நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. அவங்கள என்ன சாதாரணமான ஆளுங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவங்க எல்லாரும் அகோரிங்க. ஒருவேளை நீ மட்டும் அவங்க கண்ணுல பட்டு இருந்தா அடுத்த நிமிஷமே அவங்க உன்னை கொன்னு புதைச்சிருப்பாங்க. அது சரி, ஆனா இப்ப எதுக்கு என்ன இந்த விஷயத்த வெளியே சொல்ல வேணான்னு தடுக்கிறீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ சின்ன பையன், அது உனக்கு சொன்னாலும் புரியாது. நீ பேசாம உள்ள போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் எழுந்துருவான். அவன் எழுந்தான்னா மல்லிகிட்ட சொல்லி அவனுக்கு மஞ்சத்தூள் போட்டு கஞ்சி கொடுக்க சொல்லு. நான் வட்டிக்காரர் குணா வீடு வரைக்கும் ஒரு வேலையா போறேன். மல்லி கேட்டான்னா அவகிட்ட சொல்லிடு. மாணிக்கம் சின்னாவிடம் பதில் எதுவும் எதிர்பாராமல் அங்கிருந்து வேகமாக நடக்க சின்னா அவருக்கு முன்னால் போய் நின்று அவரை தடுத்து நிறுத்தினான். அப்பா, நில்லுங்கப்பா. என்னப்பா நீங்க? நான் பாட்டுக்கு இங்க நின்னு கத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. இப்ப என்ன தாண்டா பண்ணலான்னு சொல்ற? இங்க பாருங்கப்பா, முடிவா சொல்றேன். நாம 2 பேரும் இப்பவே நேரா போய் ஊர் தலைவரை சந்திச்சு நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம அவர்கிட்ட சொல்லிடலாம். நேரம் கடத்தணும்னா நம்ம ஊருக்கு தான்ப்பா பிரச்சனை. ஓ, எனக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? அப்ப நானும் என் முடிவை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ மட்டும் இன்னைக்கு நாம பார்த்த விஷயத்த பத்தி யார்கிட்டயாவது மூச்சு விட்ட, அர்ஜுனுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் அப்பான்னு ஒருத்தன் இருக்க மாட்டான். மாணிக்கம் சின்னாவை பார்த்து கோபத்தோடு பேசிவிட்டு செல்ல சின்னா அவர் செல்வதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது கருவண்டு அந்த இடத்திற்கு ஓடி வந்தான். அண்ணா அண்ணா, அர்ஜுன் அண்ணா கண் முழிச்சிட்டாரு. மல்லி அக்கா உங்களை உடனே வர சொல்லுச்சு. அர்ஜுன் கண் விழித்த செய்தியை அறிந்ததும் சின்னா வேகமாக வீட்டை நோக்கி ஓடினான். கேளுங்க தி கர்ஸ்ட் பிளட் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.